நீங்க மகாபாரதத்தை வந்து ஒரு நான் எழுத வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா சாருவோட புத்தகங்கள் தேகமாகட்டும், காமரூப கதைகள் ஆகட்டும், அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்ஸ்ல இருந்து வந்து கோட்ஸ் எழுதியிருந்தார். ஆமா. எனக்கு என்ன ஒரு இதுனா, தன்னை வந்து பெரியாரிஸ்ட் அப்படின்னு ஒரு காலத்தில் சொன்ன சாரு, இந்த மாதிரியான ஒரு பாரடைம் ஷிஃப்ட் அவருக்கு எப்படி வந்தது? திடீர்ன்றது வந்து ஆத்திகத்தின் பால் உள்ள ஒரு விருப்பா, இல்ல வந்து அது நாவலுக்காக மட்டும், இல்ல என்னுடைய எழுத்து பிரதிகளுக்காக மட்டும் நான் இந்த இதிகாசங்களையோ இல்ல அந்த ஒரு உபனிஷத்து ஆத்திகத்தை வந்து நான் அதற்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்கிறேன். இதுல வந்து கடவுள் நம்பிக்கை மறுப்புன்னு ஒண்ணும் கிடையாது. உபனிஷத்துகள் வந்து எதுக்கு அதை அந்த இடத்துல எதுக்கு எழுதியிருந்தானா, இப்போ நீங்கள் துயர்த்து இருக்கும் போது நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு வந்து விவிலியம். அல்லது ஏன் பயப்படுகிறாய், நான் இருக்கிறேன் அப்படிங்கும் போது அந்த இடம் எதுவா இருக்கும்னா, ஒரு பிறந்து ஒரு 2 நாள் ஆன குழந்தை குப்பை தொட்டியில கிடக்கும், அந்த சம்பவம் வரும். அப்ப வந்து இந்த கோட் வரும், அல்லது உபநிஷத்துல இருந்து ஒரு கோட் வரும். அந்த தேகம் நாவல் முடியும் போது ஒரு உபநிஷத்துல இருந்து ஒரு கதை வரும். அந்த பறவை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வரும். அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல, இது வந்து மகாபாரதத்துலன்னு நினைக்கிறேன், ஒரு கதை உண்டு. உபகதைகள் 1000 லட்சக்கணக்கா இருக்குல்ல, அதுல வந்து ஒரு பறவை வந்து வேடன் பசியோட கிடக்குறான். அன்னைக்கு சரியா அவனுக்கு எதுவும் ஆப்பிடல. இந்த பறவை வந்து விழுது. உடனே அவனுக்கு வந்து பத்தலைன்னு சொல்லிட்டு ஜோடி பறவையும் வந்து அவன் காலில் அவனோட நெருப்பு இதுல வந்து விழுந்துருது. அவன் எடுத்து சாப்பிட்றாங்கிற மாதிரி ஒரு கதை உண்டுல்ல. இப்படி அப்புறம் நிறைய எனக்கு வந்து உபனிஷத்துகளையோ வேதங்களையோ 4 வேதத்தையும் கூட நான் வந்து ஆன்மீக ரீதியா பார்க்காம ஒரு இலக்கிய டெக்ஸ்டா பாக்குறேன். அப்போ அந்த சாரு அந்த பேர் காரணமே பாத்தீங்கன்னா, நான் சாரு மஜும்தார்ல இருந்து ஆமா, அந்த ஒரு தீவிர இடதுசாரி சிந்தனைகள் இருந்தாலுமே வந்து இதை நான் வந்து வேற கண்ணோட்டத்துலதான் பாக்குறேன். ஆத்திகத்தை எனக்கு எப்படி பயன்படும்ன்ற கண்ணோட்டம் அப்படிதான் சொல்றீங்க. இலக்கிய பிரதியா ஏன் வந்து வேதத்தை வந்து ஒரு இலக்கிய பிரதியா ஏன் பார்க்க கூடாது? அதுல வந்து இப்ப அதர்வ வேதம் வந்து ரொம்ப பிரமாதமா போயட்டிக்கா இருக்கும். ரிக்வேதம் தான், அத ஒரு போயமாவே பார்க்கலாம். இந்த சூரியனை வந்து அவங்க அந்த ரிஷிகள்லாம் துதிக்கிறது வந்து அற்புதமான ஒரு கவிதை. இந்த கவிஞர்கள்லாம் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு இது. உபனிஷத்துக்குள்ள நிறைய கதைகள் இருக்கு. ஒரு நல்ல எனக்கு பிடிச்ச கதை வந்து, ஒரு ரிஷி வந்து ஆத்துல வர்ற தேளை வந்து அதை அப்படி தத்தளிச்சிட்டு இருக்கு, நீர்ல எடுத்து விடுறாரு, அது கடிச்சிருது. தேளை ஏன் நீங்க இது பண்றீங்கன்னா, தேளோட இயல்பு கடிக்கிறது, என்னோட இயல்பு அதை காப்பாத்துறது அப்படின்னு சொல்றாருல்ல. அந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து பிரமாதமா இருக்கும். இப்போ இதிகாசங்கள் வேதங்கள் அதை பத்தி சாரு சொல்லும்போது அதை நான் இலக்கிய பிரதியா பாக்குறேன். ஆனா அதுக்குள்ள இப்ப வேதங்கள் இதிகாசங்கள் வரும்பொழுது வர்ணாசிரம கொள்கைகளும் வந்து அதுல வருது. அப்படின்னும் போது நீங்க முதல்ல இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுங்க, எழுத்தாளன் என்பவன் சமகால பிரச்சனையின் சாளரம். அப்படின்னும் பொழுது நடப்புல இருக்க அந்த பிரச்சனைகளை எதிர்த்தும் எழுதணும். அப்போ வந்து இதிகாசங்களோட வேதங்களோட நீங்க முரண்பட வேண்டிய ஒரு சூழலும் இருக்கு, ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்குன்னும் பொழுது இதை எப்படி நீங்க டாகிள் பண்றீங்க? இப்போ கீதை எடுத்துக்கிட்டோம்னா, கீதையையும் நான் ஒரு டெக்ஸ்டா பாக்குறேன், இலக்கிய டெக்ஸ்டா பாக்குறேன். புனித நூல் அது தனி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கியவாதி எழுத்தாளன் அப்படிங்கும் போது அது வந்து ஃபர்ஸ்ட் அது எனக்கு வந்து கிடைக்கிறது வந்து அதுல இருக்கிற கவித்துவம். ரொம்ப அற்புதமான இலக்கிய நயம் இருக்கு, அது அற்புதமா இருக்கும் பல இடங்கள். அதுல ஒரு இடத்துல வந்து 18வது அத்தியாயமோ அப்படின்னு நினைக்கிறேன், அதுல வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சாப்பிடுறது வந்து ரொம்ப மலினமான மக்களோட இயல்பு. அப்புறம் மாமிசத்தை சாப்பிடுறது, மாமிசத்தை சாப்பிடுறவன் ரொம்ப மூர்க்கமா இருப்பான். இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, மனிதர்களை வந்து தரவாரியா 4 வர்ணமா பிரிச்சு அரசியல்ன்றது அது உள்ளயும் இருக்கு, அதுல இருக்கு, பக்காவா இருக்கு. கீதைக்குள்ளாரையும் ஒரு மாமிசம் சாப்பிடுறவன் மட்டமானவன் அப்படிங்கிறது கீதையில இருக்கு. அது வந்து உரையாசிரியர்களோட திரிபு எல்லாம் கிடையாது, டெக்ஸ்டுக்குள்ளேயே இருக்கு, ஒரிஜினல் டெக்ஸ்டுக்குள்ளே இருக்கு. சான்ஸ்கிரிட்லயே படிச்சேன். அப்போ
உங்களுக்கு வந்து பூண்டு வெங்காயம் சாப்பிடாம ரொம்ப சாத்வீகமான அந்த புல் மாதிரியான விஷயங்களை சாப்பிடுறவன் சாத்வீகமா இருப்பான் அப்படின்னா இது வந்து மனிதர்களை உணவு ரீதியா பிரிச்சிருக்கு. நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படி பார்த்தா அந்த மாதிரியான 4 வர்ணம் இந்த மாதிரி புல் பூண்ட தாவரங்களை சாப்பிட்டவங்க தான் இருந்து அவங்க வந்து மற்ற ஜனங்களை படிக்கிறவனோட காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்து, கேட்டாலே ஈயத்தை காய்ச்சி ஊத்து, அவன்லாம் வந்து அந்தாண்ட போ, ஊரை விட்டு நான் அவனை அனுப்புன்னு சொல்லி மிருகத்தை மாதிரி நடத்துறதும். இந்த கேள்வி ஏன் நான் முன் வச்சேன்னா முதல்ல, ஏன்னா சாரு என்பவர் வந்து மலமல்லுபவனுக்காலும் எழுதக்கூடியவர். ஆமா, அவருடைய நாவல்கள்ல பாக்கட்டும், அவங்க ஊர் தொம்பைச்சேரியை பத்தி திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாரு, நாகூர்ல என்ன இருந்தது என்று சொல்லியிருப்பாரு. அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்படிப்பட்ட ஒரு பிரிவினையை எப்படி பாக்குறாரு? அப்படிதான் ரொம்ப கிரிட்டிக்கலா தான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. எல்லா புனித நூல்கள்லயும் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கதான் இருக்கு. அப்ப நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ராகவன் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட நான் இதை பத்தி கீதையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு, நீங்க இது வந்து இறைவனால இறக்கப்பட்டதுன்னு நினைக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை எழுதுனது ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னால உங்களை மாதிரி ஒரு ரைட்டர் தானே அப்படின்னாரு. அப்போ எல்லா ரைட்டர்ஸுக்கும் இருக்கிற அந்த கால பிரமாண அந்த சட்டகம் இந்த காலகட்டத்துக்குள்ளதானே வந்து நான் இப்ப சாக்ரட்டிஸ் காலத்துல அடிமைகள் இருந்தாங்க. அப்ப அந்த அடிமைகள் வந்து அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா தானே இருந்தது. அப்ப பாரதி காலத்துல வந்து பெண்கள் தான் சமைச்சாங்க. அப்ப அவங்க வந்து சமைச்சிட்டு தான் வருவாங்க. அதை பத்தி எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இப்ப வந்து சமையல் வந்து 2 பேருக்குமானதா மாறியாச்சு. சோ அந்தந்த காலகட்டத்தோட இறுக்கங்கள்ல நெருக்கடிகள்ல அந்த காலகட்டத்துக்கு உரிய சட்டத்திட்டங்களுக்கு வந்து எழுத்தாளனும் உட்பட்டு இருக்காங்கிறது தான் அந்த பகவத்கீதையில இருக்கிற அன்னப்பறவை மாதிரி ஒரு வாசகர் வந்து தன்னால பிரிச்சு படிச்சுக்கணும். இன்னொன்னு, இது பகவத்கீதைய வந்து கடவுள் எழுதியிருந்தா, கடவுளே கொடுத்திருந்தா, அவரு எப்படி அவரோட படைப்பு தானே நம்மெல்லாம், நீ மட்டும் நீ ஒசத்தி அப்படின்னு அவரு சொல்ல மாட்டாருன்னு எனக்கு கடவுள் நல்லவர்னு தோணுது எனக்கு. திரைத்துறையை சாரு மிஸ் பண்றாரா அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஏன்னா சாரு வந்து ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் மிஷ்கினோட சேர்ந்து சில படங்கள்ல வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பல ஸ்டோரி டிஸ்கஷன்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நீண்ட இடைவெளி, சாருவும் சினிமாவும் சம்பந்தமான நீண்ட இடைவெளி வந்து ஒண்ணு இருக்கு. இது வந்து நான் முதல் கேள்வியா வைக்கிறேன். 2வது, திரைத்துறை சாருவை மிஸ் பண்ணது நீங்க நினைக்கிறீங்களா? முதல் கேள்விக்கு வந்து மிஷ்கின் முன்னாலே பார்த்திபன் ஃப்ரெண்டு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே பொதுவா ஒரு கதையை வந்து திரைக்கதையா மாத்தி வசனம் எழுதுறதுல எல்லா இயக்குனர்களுமே இன்னைக்கு வந்து நல்ல பிரமாதமா டாப்ல தான் இருக்காங்க. வெற்றிமாறன் ஆகட்டும், மணிரத்னம் ஆகட்டும், யாரா இருந்தாலும் கொஞ்சம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இதுல வந்து அவங்களுக்கு ஒரு ரைட்டரா யாருமே ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இங்க. ஏன்னா எல்லாருமே நல்ல அதுல வந்து ஒரு டேலண்டடா தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரைட்டர்ஸோட, இப்போ உதாரணமா சங்கருக்கு வந்து ஒரு ரைட்டரோட உதவி தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன், தேவைன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க என்ன பண்ண முடியும்? ரைட்டர்ஸ் வந்து ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரியன்னு எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நாவல் எழுதணும் அப்படின்னா அது வந்து அவன் வந்து ஒரு 2-3 வருஷம் ஒரு பெரிய தீவுல எங்கேயாவது போய் ரெக்ளூசிவா அன்னி மனிதர்களை விட்டு பிரிஞ்சு ரிசர்ச் பண்ணும் இல்லையா, மைண்டுக்குள்ளேயும். அப்படி அதுக்கு அவன் வந்து போக வேண்டிய ஒரு மாபெரும் ஒரு செயல் படணும். அந்த 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 காரியத்துல அவன் இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் ஒரு படத்துக்கு வந்து வசனம் எழுதுறதுங்கிறது ஒரு இயக்குனர்கள்லயே நம்பர் 1 அப்படின்னு நீங்க யார நினைக்கிறீங்களோ, அவர் வந்து சாரு நிவேதிதா ஒரு நாவல் எழுத போறாரு, அவருக்கு வந்து அசிஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி தான் இருக்கு. அது அப்படி வந்து 2 விஷயத்த வந்து நீங்க கோர்க்க முடியாது. எப்படி பண்ணலாம் ரைட்டர்ஸ்னா, இப்ப எக்ஸ் அப்படிங்கிற எழுத்தாளரோட நாவலை இன்னைக்கு நம்ம வந்து படமாக்குறதுக்கு அந்த ரைட்டர் வந்து வசனம் எழுதுறதுக்கு உதவி பண்ணலாம். சாரு வந்து திரைத்துறையை வந்து பெருசா மிஸ் பண்ணல. நான் மிஸ் பண்ணல.
அவங்களும் மிஸ் பண்ணதா ஒன்னும் இல்ல இல்ல. ஆனா வாசகர்கள்ட்ட நாங்க ஜெனரலா பேசும்பொழுது என்ன ஓகே. சொன்னாங்க, தீரா காதலி அப்படின்ற ஒரு அற்புதமான படைப்பை கொடுத்த சாரு ஆமா. அவரு இல்ல காவிய தலைவன்ல ஒர்க் பண்ணிருக்காரு. பண்ணிருக்கோம். காவிய தலைவன்ல வரும்பொழுது ஏன் சாரு இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து என்னுடைய ஒருத்தன்ட்ட மட்டும் இல்ல, அதான். வாசக பரப்புல வந்து அந்த ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்டே இருக்கு. சோ இன்னென்ன கதைக்கு இவர் ஆமா, வந்து நிச்சயமா நிச்சயம். கரெக்டா இருப்பாரு. நான் இப்ப வந்து சாருவுக்குன்னு ஒரு ஜானர் ஒரு பாணி இருக்கு இல்லைங்களா, அந்த பாணியை வந்து இந்த பாணியில படத்தை நம்ம சாரு பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா. அப்போ வந்து திரைத்துறை சாருவை மிஸ் பண்ணுதுன்றத பத்தி ஓரளவு உண்மை இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா, அந்த தீரா காதலி சப்ஜெக்டே வந்து அத ரொம்ப உணர்ந்து ஆழமா எழுதினேன். ம். அதுதான் அந்த படம் போது ம். அப்ப நான் இணைந்து ஒர்க் பண்ணிருக்கலாம். ம். அது என்னன்னா அங்க வந்து ம். என்ன அணுகுறதுல அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. தயக்கங்கள்ல தயக்கம், பிரச்சனை, தயக்கம் எல்லாமே. ம். தயக்கமே ஒரு பிரச்சனை தானே. ம். என்னன்னா அவரோட படங்கள் எல்லா ம். படங்களையுமே நான் இது வரைக்கும் ரொம்ப விமர்சனம் பண்ணி, கடுமையா விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கேன். அரவான் விமர்சனம் பண்ணி. அரவான் ஆமா. எல்லாமே அவரோட படங்கள் இதுல இருந்து காதல்ல இருந்து வசந்தபாலன். வசந்தபாலனோட படங்களை நான் தொடர்ந்து விமர்சனம் பண்ணியே எழுதியிருக்கிறதுனால ம். அவருக்கு வந்து தீரா காதலிக்கு சாரு கிட்ட ஏன் போகணும் ம். அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்துரும் ம். இல்லைங்களா. ஆமா, நிச்சயம். அப்படி கூட இருக்கலாம். ஆ. பொதுவா நான் என்ன பொறுத்த வரைக்கும் ம். அததான் நான் எல்லாருக்குமே பிரிஸ்கிரைப் பண்ணுவேன். உங்களை பாராட்டுறவங்களை விட ம். உங்களை திட்டுறவங்களை ம். நீங்க ரொம்ப அதிகமா நேசிக்கணும். 100% நேர்மையான ஆளா இருப்பாங்க. ஆமா, ஏன்னா உள்நோக்கம் இல்லாம. ஆமா. எனக்கு வசந்தபாலன் ஃப்ரெண்டு தான், எனக்கு எந்த அவரை திட்டணும்னு எந்த உள்நோக்கமும் கிடையாது. ம். அதுவும் வந்து கமர்ஷியலா இல்லாம மசாலா படமா இல்லாம நல்ல படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ம். ஆனா நினைச்சா மட்டும் பத்தாதே. சரி. அப்படிங்கிற போது ம். அது தீரா காதலி இன்னும் கொஞ்சம் நான் பண்ணிருக்கலாம். சேர்ந்து பண்ணிருக்கலாம். அது ரொம்ப மோசமான அவரோட படங்களே ஆக மோசமான படமா அது அப்படி. வந்துருச்சு.